வாழ்க வளமுடன். என் சமையலறையில் கருகப்பிலை சாதம் என்னோட ஸ்டைலில். கருகப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம், இதை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து அடுப்பு அணைச்சிட்டு அதுலேயே கருகப்பிலையும் கொஞ்சமாக புளியும் போட்டு அந்த சூட்லேயே ஒரு கலந்துட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பெருங்காயம், உப்பு, கருகப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் இந்த பொடியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இதில் சூடான சாத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கருகப்பிலை சாதம் ரெடி. இது குழந்தைங்களுக்கும் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருகப்பிலையை கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க பொட்டேட்டோ ஆர் அப்பளம் நல்ல காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.